கோமதி நாயகம் கிரியேஷன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். என்ன விஷயம் தெரியுங்களா? என்னோட படிச்ச என்னுடைய சிநேகிதன் மனோகர், அவனோட தம்பி, அதாவது உலவக்கோட்ல ரயில்வே கான்ல எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுவோம். அதெல்லாம் பொற்காலம். ரயில்வே கான்ல வாழ்றது அப்படிங்கிறதே பொற்காலம். அங்க என்விட்டியே கிடையாது. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்போ எங்கள் அப்பாவுக்கு உலவுக்கண்ணுந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி திருச்சி வந்துட்டோம். திருச்சி வந்த பிறகு நான் சின்ன வயசுலேயே கதை எழுதுவேங்க. அப்புறம் பத்திரிகைகள் எழுத நான் முயற்சி பண்ணேன். அப்போதான் 1981 இந்த வருடம், அதாவது இந்த நிகழ்ச்சி நடந்த வருடம் 1981. கிட்டத்தட்ட 46 வருஷம் ஆச்சு. 46 வருஷத்துக்கு முந்தி என்னுடைய கதை, முதல் கதை யதார்த்தங்கள். அந்த கதை குங்குமத்துல 12 பக்கங்கள். ஸோ அதுக்காக அந்த கதையை எனக்கு கடிதம் போட்டு 12 பக்கம் ஒன்னா ஒதுக்கணும். மாருதி அந்த காலத்துல ஃபேமஸ் படம் வரைகிறவர், அவர் வரைஞ்சிருக்காரு இந்த கதைக்கு படம். கதை பேர் யதார்த்தங்கள். அப்ப 6 மாசம் கழிச்சு வந்துருச்சு. அப்ப என்னாச்சு அப்படின்னா, நான் குங்குமம் வாங்கி வாங்கி பார்த்துட்டே இருந்தா அந்த வாரம் என்னமோ வாங்கல. ஆனா என் தம்பி ஹேர் கட் பண்றதுக்கு பார்பர் ஷாப் போயிருந்தான். பார்த்தா அங்க குங்குமம் இருந்திருக்கு. எதாச்சும் எடுத்து பார்த்துருக்கான், யதார்த்தங்கள் கதை வந்திருக்கு. உடனே அவன் என் தம்பி அப்ப கொஞ்சம் காலேஜ் படிக்கிற பையன்தான். அவன் அழுதுட்டு, உடனே விடுங்க, நான் முடிவு ஹேர் கட் பாதி பண்ணிருக்கு, நான் போய் வீட்டில் போய் எங்கள் அக்கா கதை வந்திருக்கு சொல்லணும் அப்படின்றாங்க. அவர் இல்லைப்பான்னு அட்ஜஸ்ட் பண்ணி அப்புறம் கொண்டு கொடுத்து அழுகுற, என்னென்ன உன் கதை வந்துருச்சு யதார்த்தங்க 12 பக்கம் ஒன்றா போட்டாங்க அப்படின்ட்டு. இதுதான் இதுக்கு அடுத்தது அந்த என்னோட ஃப்ரெண்டு சொன்னேன் இல்லையா, மனோகன்ட்டு, அவருடைய தம்பி பேர் குணசேகர். குணசேகரும் நிறைய கதைகள் எழுதுவாப்புல. எனக்கும் சின்ன வயசுலேயே கதை எழுதுவோம், நாங்கள் கலை சங்கம் நடத்துவோம், எல்லாம் செய்வோம். அப்போ பெங்களூர்ல வேலை பார்க்குறாப்புல. எனக்கு இந்த 12 பக்க கதை, அதாவது என்னுடைய கதை 12 பக்கங்கள், அவர் போட்ட லெட்டரும் 12 பக்கங்கள். என்ன எழுதியிருந்தாப்புல அப்படின்னா, கதையை பற்றி தான். யதார்த்தங்கள் கதை என்னன்னு சொல்லிட்டு இதை சொல்றேன். இதுதான் குங்குமத்தில் வந்த யதார்த்தங்கள் கதை. என்கிட்ட குங்குமம் தொலைஞ்சு போச்சுங்க, யாராருக்கோ கொடுத்து. அதனால ஜெராக்ஸ் காப்பி மட்டும் ஒன்று இருந்துச்சு, இன்னைக்கு ஒதுங்க வைக்கும்போது கிடைச்சிது. அதனால சரி இந்த ப்ரோக்ராம் நான் பண்றேன். இப்ப இந்த யதார்த்தங்கள் கதை என்ன தெரியுங்களா? 2 பேர் ரொம்ப, அதாவது பொண்ணு ரொம்ப பணக்கார, ஹை சொசைட்டி, சென்னையில் இருப்பாங்க. அப்போ மெட்ராஸ்ன்னு சொல்லுவோம், மெட்ராஸில் இருப்பாங்க. அந்த அண்ணனோட ஃப்ரெண்டு வருவாப்புல அப்பப்போ. அப்போ 2 பேருக்கும் லவ் ஆகிடும். அவங்க அந்த அண்ணனோட ஃப்ரெண்டு இருக்கிறது திருச்சியில் நான் என்ன இவளுக்கு தெரியாது. அதாவது நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, காதலிக்கும் பொழுது அவங்க என்ன பேசிக்கிறாங்க, எனக்கு தாமஸ் கார்டி பிடிக்கும், எனக்கு வேர்ட்ஸ்வொர்த் கவிதைகள் பிடிக்கும் அப்படின்லாம் பேசிக்கிறாங்க அப்பப்போ சந்திச்சு. இப்போ அண்ணனுக்கும் தெரிஞ்சிருச்சு இவங்க லவ் பண்றாங்கன்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அப்பா அம்மாவுக்கு தெரியாம திருச்சிக்கு கூப்பிட்டு கோவில்ல கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அப்பதான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாப்புல லவ்வர். இவங்க அதுக்கு முந்தி நீ என்ன செய்யற, அதாவது ஸ்டேட்டஸ் என்ன, நீ என்ன வேலை பார்க்குற அப்படின்லாம் கேட்டுக்கவே இல்லை. அப்படிப்பட்ட காதல், நான் சொல்ற காதல் 1981, சரிங்களா? அந்த காதல். அவனா வீட்டுக்கு வந்ததும் பார்த்தா ஒரு 8 வீடு சேர்ந்தாப்புல, அந்த மாதிரி வீட்டை இந்த ஹீரோயின் பார்த்ததே கிடையாது அது வரைக்கும். 8 வீடு சேர்ந்தாப்புல இருக்கும். அதுல ஒரு வீடு, அதுவும் ஒரே ஒரு ரூம் இருக்கும். அதாவது பாத்ரூம், ரெஸ்ட் ரூம், அப்பெல்லாம் டாய்லெட் பாத்ரூம்னு சொல்லுவோம், அதெல்லாம் காமனா இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துதான் அவ ஒன்றும் சொல்லல, அவ லவ் பண்றா, ட்ரூ லவ் தான், இவனும் ட்ரூ லவ் தான். ஆனா இவன் பயந்து போய் அந்த மாச சம்பளத்தை அவளுக்கு சங்கிலி வாங்குறதுக்கு, தாலி வாங்குறதுக்குலாம் யூஸ் பண்ணிடுவான். ஸோ வீட்டுக்கு பணம் அனுப்பிச்சிருக்க மாட்டான். அப்போ வீட்டுல இருந்து ஒரு கடிதம் வரும். அப்பதான் இவளுக்கு ஹெல்த் சரியில்லாம போயிடும். அவன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு, ஆனா இவளுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். அந்த மாதிரி ஒரு இடத்துல அவளால ஒரு 10 ஹவர்ஸ்க்கு மேல இருக்க முடியும். சரி அப்படின்ட்டு அவளை இது பண்றதுக்காக டாக்டர்கிட்ட கூட்டு போவான், எல்லாம் செய்வான். அம்மாவுக்கு பணம் அனுப்ப மறந்துருப்பான். அவங்க முதல்ல இருந்து ஒரு கார்டு தான் அப்பெல்லாம் போடுவாங்க, கார்டு போட்டிருப்பாங்க, அதை இவ வாங்கி படிச்சிருவா.
அப்புறம் பக்கத்துல காஜாமலைன்னு மலை ஒண்ணு இருக்கும். அது மேல ஏறி போவா. அப்ப பக்கத்து வீட்டு அம்மா ஓடி வந்து சொல்லும், "அப்பா அப்பாவா தற்கொலை பண்ணிக்க போறா போலுக்கு, 10 நாளா அழுதுகிட்டே தானே இருக்கு அந்த பொண்ணு இங்க" அப்படிங்கும். உடனே இவனும் ஓடி போவான். ஓடி போயிட்டு சுருக்கமா சொல்றான் கதைய, 12 பக்க கதைய. ஓடி போயிட்டு என்ன செய்வான், அவ கால்ல விழுந்துருவான். ஐயையோ! நீ மலையில இருந்து குதிச்சிராத, தயவு செய்து நம்ம பேசி தீர்த்துக்கலாம். உனக்கு என்ன கஷ்டம்னு எனக்கு தெரியுது. உன்னால இந்த மாரி இடத்துல இருக்க முடியாது. அதனால அப்படின்னு சொல்லி அழுவான். அப்ப அவ சொல்லுவா, ஆமா உண்மைதான். இன்னைக்கு நான் வந்து மலையில இருந்து குதிக்கணும்லாம் வரல. எங்க வீட்ல வந்து 3வது மாடியில இருந்து அப்படியே தோட்டத்த அழகா பார்ப்பேன். அந்த மாரி இந்த மலை மேல ஏறி அழகை பார்ப்போம் அப்படின்னு இயற்கையை ரசிக்க தான் நான் வந்தேன். ஆனா நீ சொல்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை இத பத்தி அவங்க அம்மா போட்ட கடிதம் அப்படின்னு குடுப்பா. நீ அம்மாக்கே பணம் அனுப்பல. என்னால நீ குடும்பத்த கவனிக்கல. சோ குடும்பத்தையும் கவனிச்சு உன்னோட கிளர்க் சம்பளத்துல ரூ. 500 சம்பளத்துல எல்லாம் உன்னால செய்ய முடியாது. நம்ம வந்து தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா நான் உண்மையாதான் உன்னை விரும்புறேன் இப்பவும். ஆனா இந்த வாழ்க்கையை இனிமே கொண்டு செல்வது கடினமா இருக்கும். உன் குடும்பத்தை பாதிக்கும். எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் வந்து ஃபாரின் போயிருந்தேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவா. உடனே இவனும் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு வருவான். வந்து சரி நான் உன்னை ஒரு பஸ்ல ஏத்தி விடுறேன். அதான் என்னால முடியும். பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவ பஸ் ஏறி மெட்ராஸுக்கு கிளம்பிடுவா. குட் பை ஃபார் எவர். ஏன்னா இனிமே நம்ம ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கும் தயக்கமா இருக்கும். அதனால குட் பை ஃபார் எவர். நீ இனிமே எங்க அண்ணனை பார்க்க கூட வராத. அதே போல நீ வாழ்க்கையில சந்தோஷமா இரு, நானும் சந்தோஷமா இருக்கேன். ஸோ 2 பேரும் காதலால் தான் இணைஞ்சாங்க. காதலால் தான் இந்த வாழ்க்கையை தொடர முடியாது. சினிமா இல்ல. ஒரே படத்துல எம்ஜிஆர், சிவாஜியும் அந்த காலகட்டத்துல எழுதியிருந்த டயலாக். ஒரே பாட்டுல பணக்காரர் ஆயிருவாங்களா? அது வந்து வாழ்க்கையில் பாசிபிளே இல்லை, யதார்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சிருவாங்க. இதுதாங்க கதை. இப்போ நீங்க எனக்கு நினைக்கலாம், இந்த மாதிரி நிறைய சினிமா வந்திருக்கே அப்படின்ட்டு. அதெல்லாம் பிற்காலத்துல வந்தது. எல்லா கதை சினிமாக்களுமே. இந்த கதை நான் எழுதினது 1981 மார்ச் மாசம் வெளிவந்தது. சரிங்களா? இப்ப இந்த கடிதத்துக்கு வருவோம். அதுதான் நான் சொன்ன மாதிரி அந்த 12 பக்க கதைக்கு 12 பக்கத்துக்கு கடிதம் எழுதியிருக்காப்புல. ஆனா எனக்கு எதனால தெரியுமா ஒரு குற்ற உணர்ச்சி வருது? இந்த கடிதத்தை 46 வருஷமா நான் பத்திரமா வச்சிருக்கேங்க. ஆனா இந்த கடிதம் வந்தப்போ அவனுக்கு குணசேகருக்கு நான் பதில் கடிதம் எழுதல, நன்றி தெரிவிக்கல. நான் ஏன் அப்படி இருந்தேன்? அந்த கதை வந்தப்போ என்னுடைய அண்ணியோட அப்பா அவங்க வந்து பாம்பேல இருந்தாங்க. இந்த கதையை படிச்சுட்டு கடிதம் எழுதியிருந்தாங்க. எங்க அக்காவோட ஹஸ்பண்ட், எங்க முத அக்காவோட அத்திம்பேர், அவங்க கடிதம் எழுதி இந்த மாதிரி நிறைய பேர் போட்டிருந்தாங்க வாசகர்கள். ஆனா நான் வந்து யாருக்கும் பதில் எழுதணும் அப்படின்ட்டு எனக்கு தோணலைங்க. அதான் இப்போ இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஃபீலிங்கா இருக்கு. அதுக்கு உடனே பதில் போடணும். அதான் தெரிஞ்சவங்களுக்கு, வாசகர்களுக்கு போடாட்டா கூட அது கூட போடலாங்கிறது இப்ப தோணுது. ஆனா தெரிந்தவர்களுக்கு கூட பதில் போடாம அடுத்த கதை எழுத ஆரம்பிச்சுட்டேன். ஸோ அந்த ஃபீலிங்கை தான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றேன். ஸோ இந்த யதார்த்தங்கள் கதையையும் அதன் பின்னணியும் சொன்ன உங்களோட பகிர்ந்துகிட்டதுல எனக்கு ஒரு திருப்திங்க. நன்றி, வணக்கம்.